சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நம்ம ரெகுலராக இங்கே தமிழ்நாட்டு லோக்கல் அரசியலை பற்றியும் பேசுகிறோம். சில நேரம் இந்திய அளவில் ஒன்றிய அளவில் உள்ள அரசியலை பற்றியும் பேசுகிறோம். ஒன்றிய அளவில் அரசியல் நம்ம பெருசாக பேசுகிறதில்ல. ஆனால் நமக்கு நம்மளுடைய இந்த பார்வையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் கரண்ட்டில் பாலிடிக்ஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம். பல வகையான ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சால் கூட நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க, அதுவும் குறிப்பாக நான் கசாலி, அப்புறம் நம்ம தோழர் சுஃபியான் அவரோட கருத்து என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைய ஆர்வமாக பார்க்குறாங்க. நிறைய பின்னூட்டம் வருது. ப்ளஸ் நமக்கு தனிப்பட்ட முறையிலையும் நிறையா தகவல்கள் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறாங்க. ஸோ அந்த இதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பரபரப்பு பெருசாக இல்லை, ஆனாலும் அரசியல் நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி திமுக கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே இவர் நம்ம தோழர் திருமாவளவன் அவர் என்னமோ என்ன சொல்கிறது, போக்கிடம் இல்லாத ஒரு புள்ள, அது அப்படித்தான் இருக்கும், ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அப்படின்ற நிலைமையில் ஒருவேளை திமுகவோட தலைமை அவரை சரியாக கையாளவில்லையோ, அல்லது ரொம்ப ஒரு கீழ்மட்டத்தில் வச்சு கையாளுறாங்களோ. நேற்று தேமுதிகவுக்கு பெரிய அதிக அளவு முக்கியத்துவமும், ஏற்கனவே கொள்கைக்காக இவர் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி விடாப்படியாக நிற்கக்கூடிய இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரிய அளவுக்கு அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கொடுக்கலையோ அப்படின்ற பேச்சு இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் புகைச்சல் இருக்குது. அங்கே இருக்கிற விசிக்கால் இருக்கிற சில நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை நம்ம பர்சனலாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே இது திமுகவில் சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது இல்லை தலைவர் அப்படிலாம் இல்லை, இவர் எல்லாருக்கும் இணக்கமான தலைவர், அதனால் அவர் ஸ்டாலின் ஒரு மாதிரி அனுசரித்து அப்படி பண்ணிக்குவார், அதில் பிரச்சனை ஒன்றும் வராது அப்படின்றாங்க. பிரச்சனை வராமல் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. திமுக கூட்டணி எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் கரெக்டாக சேர்றது நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக நம்ம 200 ஊப்பி அதெல்லாம் கிடையாது. நமக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை. நாம் ஒரு விமர்சகராக, ஒரு பார்வையாளராக என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் அதிமுக அந்த கூட்டணி அப்படின்னா அதில் மூன்றாவது ஒரு மிகப்பெரிய கட்சியாக தாவேக்கா சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி போன வாரம் நாங்களே இது பேசியிருக்கோம். தாவேக்கா அங்கே சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. டீல் எல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு எழுந்துச்சு. ரைட், ஓகே, கரூர் 41 மரணங்களுக்கு இவர் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடித்து அப்புறம் கூட்டணியில் சேர்ந்துருவார். அவருக்கு ஒரு 65 சீட்டு, அப்புறம் 2.5 வருஷம் முதல்வர், அப்படி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பேச்சு வந்துச்சு. அது சரியாக நடக்குமோ அப்படின்னு என்ன சொல்ல எல்லாருக்குமே ஒரு இது வரும்ல, இந்த மாதிரி வர்றதுக்கு. ஏன்னா அப்படி விஜய் ஒரு பயங்கர கொள்கை பிடிப்பான ஆள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மோசமாக அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு கொள்கைக்காக பயங்கரமான கொள்கை பிடிப்பாள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ சேர்ந்துருவார் அப்படின்னு எதிர்பார்ப்புச்சு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர் கட்சியில் சுற்றி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும், அல்லது அருண்ராஜா இருக்கட்டும், அல்லது விமல்குமார், அந்த மொத்தத்துக்கு அங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் ஆர்எஸ்எஸ் அண்டு பிஜேபி பின்னணி கொண்டவங்க. அதனால் இந்த கட்சி பிஜேபியில் நேரடியாக போய் கொண்டே மறைக்காமல் எவ்வளோ தான் இருக்க முடியும், நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு முழுசாக நனைஞ்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு இல்லை, அவர் சேர முடியாதுன்னு மறுத்து விட்டதா தகவல். இவர் தனியாக தான் நிற்க போகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்க தனியாக நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட்டு. இப்போது திமுக ஒருவேளை இந்த இவங்களுக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி போன முறை 2021 6 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ 5 சீட்டு கொடுத்துருக்கதா அது கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. அதையும் மீறி அவங்க இல்லை எங்களுக்கு தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிறோம், உங்களுடைய இது சீட்டு கன்ஃபர்மேஷன் பத்தாது அப்படின்னு திரும்ப முரண்டு பிடிச்சி எல்லாம் ஒரு டீம் அப்படியே வெளியே வந்தாங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனை வரும். அப்படி இதை நேற்று தோழர் சுஃபியான் கூடயும் சேர்ந்து பேசியிருக்கோம். சரி, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி தாவேக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேக்கா ஏற்கனவே எதெடுத்தாலும் அவர் மேலே பயங்கர விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது. அவர் போகும்போது ஃப்ளைட்டில், சார்ட்டர் ஃப்ளைட்டாக இருந்தால் கூட ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது ஹேண்ட்பேக்கில், ஹேண்ட் லக்கேஜில் நார்மலாக அந்த ஸ்ப்ரே, கத்தி, சிசரு இப்படின்னு எதையுமே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ப்ரேனா மூஞ்சியில் ஸ்ப்ரே அடித்து பைலட்டை மயக்கம் போட வச்சு பிரச்சனை நடந்துடும் அப்படிங்கிற எதுவுமே கொண்டு போகக்கூடாது அவர் ரூல்ஸு.
அதுக்கப்புறம் வந்து மது பாட்டில் எதையும் நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா மது பாட்டில்ன்ற பேரில் உள்ளுக்குள்ளே ஏதாவது விஷ பாட்டிலாக இருந்துச்சுன்னா, அதுவும் வந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா இதெல்லாம் காரணங்கள் உண்டு. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஃப்ளைட்டில் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன்னா, இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் அதே இது வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ் இல்லாம ஆ ம அவங்க அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய லக்கேஜில வந்து போட்டு போகலாம். அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை இல்ல. அப்ப இவங்க ஹேண்ட் லக்கேஜில ஒரு உயர்ந்த ரக மது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வந்து அவங்களுக்கு இவ்வளோ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவராகி இவ்வளோ தூரம் பேர் வாங்கினதுக்கப்புறம் பேர் வாங்கினா என்ன? இவ்வளோ தூரம் வளர்ந்து சொல்லப்போனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன சில்லறையான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தவிர்க்கிறது விஜய்க்கு நல்லது. ஆனா கூட இருக்கிற ஆட்கள் வந்து தவிர்க்கிற மாரி தெரியல. சரி. இப்போ அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்கள்ட்ட வந்து அவருக்கான வாய்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்டா, இன்னும் சில ஆச்சரியங்கள் நமக்கு கிடைக்கத்தான் செய்யுது. அதாவது இளைஞர்கள், இளைஞிகள் ஓகே. அந்த ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்றது இல்ல. ஓகே. அந்த அந்த டைப்ல இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 25, 27 வயசு வரைக்கும் உள்ள பெரும்பாலான மக்கள் இன்னும் விஜய் மேல ஒரு மோகத்தோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முன்ன விட இப்போ வந்து அங்கங்க இளைஞர்கள்ட்டயும் சில விமர்சனங்கள் வருது. இல்ல அவர் இப்படி பண்ணல, அப்படி பண்ணல. இது வந்து படிப்புக்கு என்ன பண்ணாரு? இது என்ன செஞ்சாரு? இவரு இத வந்து கண்டுக்கவே இல்ல. அந்த மரணத்த கண்டுக்கல. அப்படின்னு சொல்லி நெறைய வந்து விமர்சனங்கள் இளைஞர்கள் வந்தா கூட ஆனா, ஓவராலா பார்க்கும்போது, இன்னும் அவர ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா, அந்த கூட்டம் ஓட்டா எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது நம்ம என்னதான் சொன்னாலும், அது முழுக்க முழுக்க அசம்ப்ஷனா தான் இருக்கும். ஓகே. அது யாரு என்ன வேணா சொல்லட்டும். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு இது வந்து அவரு சொன்ன சொல்லு மாறாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தரவுகளோட பேசக்கூடிய யாரு சொன்னாலும் சரி, அது எல்லாமே அசம்ப்ஷனா தான் இருக்கும். இது வந்து மே 4ஆம் தேதி தான் நமக்கு வந்து தெரியும். தனியா இருந்து எவ்வளோ வாங்குறாருன்னு. அதே நேரத்தில இவர் வந்து சீமான் தனிச்சு நின்னு ஏதோ ஒரு வழியில அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி முன்னாடி வந்துட்டே இருக்கிறாரு. 8.22ங்கிறது வந்து இதுக்கப்புறம் வந்து மேபி 8ல நிக்க போதா, இல்ல குறையுதா, கூடுதாங்கிறது அதுவுமே நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியல. வெளியில பேசும்போது முன்ன விட அ அ இது வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு இல்ல. அதாவது இருக்கு ஏதோ கொஞ்சம் மினிமமா அப்படி அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்து மேல ஆர்வம் உள்ள, அக்கறை உள்ள இளைஞர்கள் அங்க இருக்காங்க. ஓகே. இளைஞிகள் பெருசா இல்ல. இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி. இப்ப இந்த நேரத்தில அதிமுக அந்த கூட்டணிய பத்தி பேசணும் அப்படின்னா, அந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கு. ஒரு விளங்கா கூட்டணியா இருக்கு. என்னதான் பண்ணாலும் பெரிய அளவுக்கு வந்து மக்கள்ட்ட வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அ என்ன சொல்றதுன்னா, ஒரு ம இபிஎஸ் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெறைய அலைஞ்சிருக்கிறார். 180, 190 தொகுதியில போய் நெறைய அலைஞ்சு எல்லா இடத்துலயும் பேசி தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி ஓகே. அந்த கூட்டணி வந்து அதிமுக அண்டு பிஜேபி அப்படின்னா, பிஜேபிட்ட அதிமுகவ எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா ஓஹோன்னு கொண்டு போயி ஒரு அதிக அளவுக்கு ஆட்சி பண்ண ஒரு கட்சிய பிஜேபிட்ட அடமானம் வச்சுட்டாருன்ற குற்றச்சாட்டு மக்கள் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்னன்னா, முன்னாடி இப்ப இப்ப முன்னாடிலாம் எப்படி இருக்கும்? அடுத்த தேர்தல் யார் யாருக்கும் போட்டி அப்புட்ன்னா, திமுக, அதிமுக. ஆ ஒரு கட்டத்தில ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக, திமுக அப்படின்னு இருக்கும். ஜெயலலிதாவா, அ கலைஞரா அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் தாண்டி முன்னாடி எம்ஜிஆரா, கலைஞரா, ஜெயலலிதாவா, கலைஞரா அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து என்ன திமுகவா, என்டிஏ கூட்டணியா அப்படின்னு ஆயிப்போச்சு. அதிமுகன்ற பேரே இல்லையே! அப்புறம் அந்த மாரி வரும்போது, அந்த தொண்டர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுற சரி வேற வழி இல்ல. இந்த கட்சிய வந்து வழிநடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பரவால்ல அப்படின்னு அந்த நம்பிக்கையில ஓட்டு போடும்னு நினைக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி பேரே சொல்ல மாட்றாங்களே! யார் அடுத்த முதல்வர் யாரு? என்டிஏ ஆட்சிக்கு வரும். அப்புட்ன்னா என்டிஏ ஆட்சிக்கு யார் வருவா? நிர்மலா சீதாராமன் வருவாங்களா? அல்லது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வருவாரா? இல்ல அண்ணாமலை வருவாரா? அல்லது வானதி சீனிவாசன் வருவாங்களா? இல்ல யார் தான் வருவாங்க? அப்ப என்டிஏன்னா, அப்ப இப்ப அதிமுகல இருந்து அப்ப ஒண்ணு துணை முதல்வரா? அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன மினிஸ்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டு, அப்படி சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்குற ஆட்களா? என்னன்னு தெரியல. அல்லது தேர்தல் முடிஞ்சு இந்த மாரி அந்த கூட்டணி ஒருவேள அ மெஜாரிட்டி வந்து ஆட்சி வந்தா, ஒருவேள எடப்பாடிய வந்து புடிச்சு உள்ள போட்டு, அப்புறம் இவங்களே வந்து எல்லாத்தையும் கட்சியெல்லாம் கைப்பற்றி ஒரு வழி பண்ண போறாங்களா? அப்படின்னு தெரியல. அதனால இந்த பேச்சு வந்து எல்லா மக்களுக்கும் பரவி போய் சேர்ந்திருக்கு. அதனால அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுல அ பெரிய அளவுல தயக்கம் இருக்கு மக்கள்ட்ட. அதாவது பிஜேபி விரும்புற ஆட்கள் சிலர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. அது அங்கங்க சில இடங்கள்ல ஓட்டு போடுறாங்க. அதிகபட்சம் போனா ஒரு 5, 6% ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. அதிமுக
18% சொல்லியிருந்தாங்க இல்லையா, 17-18% அது குறையத்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக அடகு வச்சுட்டாங்கன்னு. அதில் என்னதான் டிடிவி சேர்ந்தாலுமே அவர் இப்போ பேசின பேச்செல்லாம் காணொலியாக திரும்ப திரும்ப வருது. அதிமுக எடப்பாடி அது பழனிசாமி இருக்கிற இடத்துல போய் நம்ம சேர்ந்தோம்னா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அவர் தற்கொலை சமம்னா இப்போ வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் டிடிவி வந்து அவரால் அவரோட ஆவியா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் வந்து நிறைய ட்ரோல் மீட்டரில் வந்துருச்சு. அந்த மாதிரி சூழலில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் ஸ்டாலின் இன்னும் ரொம்ப காஷியஸாக செயல்படணும், எச்சரிக்கையாக செயல்படணும். எப்படி பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளில் கை விட்டுறக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைவர்கள் வந்து அனுசரித்து போயிடுவாங்க. சரி, ஓகே, எனக்கு முன்னாடி வந்து 6 சீட்டு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் 5 கொடுத்தாலும் அதே 6 கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ஒரு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் அப்படின்னு தலைவர்கள் வந்து அனுசரித்து போய்க்குருவாங்க. ஆனால் அந்த கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ எங்களுக்கு என்ன குறைவு வந்துருச்சு, நாங்கள் எப்படி பார்த்தாலும் 6%, 7% தனிச்சுன்னா 3% வரலாம். ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கும்போது எங்களோட பலம் வந்து 6-7% இருக்குது. அப்புறம் வெறும் 1/2% உள்ள ஒரு கட்சிக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விரக்தி அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதான் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு கையாளணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அது வந்து கையாளுவார் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு நமக்கு இப்போதைக்கு வேறு வழியே இல்லை. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வந்தாகணும் அப்படிங்கிறது. வேறு யார் வந்தாலும் அதை பற்றி நம்ம செய்தியாக சொல்ல போகிறோம். ஆனால் இந்த வந்தாகணுன்றது இது என்னோடய கருத்து மட்டும் இல்லை. நான் வெளியில் பேசும்போது நிறையா பேரோட கருத்து வந்து வேறு ஸ்டாலின் தான் வந்தாகணும், அதுக்கு அவர் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறது. அவர் செயல்பட்டால் திமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு நல்லது. எப்படி பார்த்தாலும் அவர் சபேஷனாக இருக்கட்டும், அல்லது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க கனிமொழி மேடமாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், யாரோ அப்புறம் வந்து சுற்றி இருக்கிற நிறையா மினிஸ்டர்ஸ், பழைய ஆட்கள், புது ஆட்கள் எல்லாம் சேர்ந்துருக்கட்டுமே. அவர் கே சார், பொன்முடி, அப்புறம் கேஎன் நேரு, அப்படி சொல்லப்போனால் நிறைய பேர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்கும் அது நல்லது. சப்போஸ் இது ஒழுங்காக கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது இல்லை. அடுத்து எல்லார் வேலையும் வந்து இந்த மாதிரி இடி வந்து பாயும், எல்லாம் செய்யும், அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் வேணும்னா கூட இருக்கிறவங்கள நல்லா கவனிக்கணும். நம்ம தலை அஜித் சொன்னது தான், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை கவனிச்சுக்கிட்டால் நம்மளை அந்த ஆண்டவன் கவனிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து திமுக அப்படிங்கிறது திராவிட கட்சி, அது கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் இது வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா கூட்டணி கட்சிகளோட தொண்டர்கள் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores.